லோகு மீன். லோகு அட கச்சிதமாக வெட்டி மீனில் குழம்புல போட்டு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு. லோகு மீன் டேஸ்ட்டு. லோகு மீனை குழம்புல போட்டுக்கலாம் வரிசையாக, அப்படியே டேஸ்ட்டு. லோகு மீன் டேஸ்ட்டு தான். மீன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாரு, பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. இதுதான் லோகு மீன். லோகு மீன் டேஸ்ட்டு தான். அழகு. லோகு மீன் 1 கிலோ லோகு மீன் கச்சிதமாக கரெக்டாக வெட்டி கொண்டு வந்ததை உப்பு போட்டு 2-3 ட்ரிப் வாஷ் பண்ணிக்கலாம், கழுவிக்கலாம் மீனை. லோகு மீன் கிரேவி பாத்திரத்தை வச்சு 7 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு கலப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம், பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் 20 போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அரைச்சதை விழுத இறக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வெந்தவட்டி புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் 100 கிராம். புளி தண்ணி ஊற்றினோட கையோட தக்காளி 2 அரைச்சி ஊற்றிக்கலாம். அது நல்லா வேகட்டும். வெந்த வாட்டி மற்ற மசாலாலாம் போட்டுக்கலாம். மசாலாவை கலந்து ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு மசாலா 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்த வாட்டி கரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். கொதி வந்துருச்சு, கரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். அப்படியே கிண்டி விடலாம். அப்போ தான் மசாலா குழம்புலாம் மிக்ஸ் ஆகும், நல்லா வேகும். மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கடலையை ஊற்றிக்கலாம். 2 கைப்பிடி பொட்டுக்கடலை மிக்சியில் ஆட்டி ஊற்றிக்கலாம். அப்படியே குழம்பு நல்லா கிண்டி விடலாம். மீன் குழம்பு நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா வெந்து கொதித்து வந்தால் தான் அப்போ தான் மீன் போட முடியும். குழம்பு வெந்துருச்சு, மீன் இறக்கலாம். லோகு மீன். இப்போ குழம்புல மீன் வரிசையாக ஒன்றா இறக்கலாம். அப்போ தான் பக்குவமாக இருக்கும், உடையாது. வரிசையாக மீன் இறக்குனது அப்படியே கரண்டியை லைட்டாக அழுத்துற மாதிரி இல்லை குழம்புக்குள்ளே உள்ளிட்டு ஒரு கிண்டி விட்டால் மீன் பூரா உள்ளே போயிடும்.
மீன் பேர் அப்படியே உள்ளே போனது அப்படியே தெரியுது. இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். குழம்பு ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். மீன் நல்லா வேகட்டும். வெந்துட்டுருக்கு. லோகு மீன் சுவை குழம்பு டேஸ்ட்டு நல்லா வேகட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. இறக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். அப்படியே மீன் குழம்பு வெந்துருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். அவ்வளோ மீனை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாட்டில் லோக் மீன் போட்டிருக்கு. டேஸ்ட்டில் தனி விதம். லோக் மீன் டேஸ்ட் லோக் மீன் பஞ்சு மாதிரி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் சூப்பராக அருமையாக இருக்குது. லோகு மீன் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. லோக் மீன் தான். லோக் மீன் குழம்பு சிறப்பு அழகு.